ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் உள்ளே போகிறார். ஆல்ரெடி வந்தவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப உள்ளே போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்துச்சு. ஸோ ஓகே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு சாண்டா கிளாஸாக வருவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி நின்றுட்டுருக்காரு. சாண்டா கிளாஸாக ஒருத்தவங்க வராங்க. உள்ளே வரும்போதே தள்ளாடி வராங்க. அதாவது நம்மளை ஏமாத்துறாங்களாமா. அங்கே உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட்டு, அந்த கேக்லாம் கொடுக்குறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் வச்சாங்க ஆப்பு. என்னென்னா ஒரு ஸ்டெப்பு போடுறாங்க பின்னாடி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஸ்டெப்பு நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படி கேட்டிங்கன்னா அதுதான் போன சீசனுக்கு முந்தின சீசன் தானே, இல்லை போன சீசன் தான். நம்ம சௌந்தர்யா அந்த ஸ்டெப்புக்கு பிரபலமானவங்க அவங்க தானே. ஸோ அவங்க வராங்க, முத்தம் வேறு இதில் யாருக்கு? விஜய் சேதுபதி அவர்களுக்கு. அவர் விஷ்ணுக்கு தெரிஞ்சு விஷ்ணு பார்த்துட்டு காண்டா இருப்பார். நைஸை தான் சாக்குன்னு போயிட்டு விஜய் சேதுபதிக்கு முத்தம் கொடுத்துட்டலாம் அப்படின்னு. இது யார் இந்த சாண்ட்ரான்னு வேறு போட்டிருக்காங்க. சாண்ட்ரா கிளாஸா? சாண்ட்ரா இல்லை, சாண்ட்ரா உள்ளே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தெரியாது, விஜய் சேதுபதிக்கும் தெரியாத மாதிரி தான் உள்ளே அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே எல்லோரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குல்ல, யார் வராங்க, எதுக்காக கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க போகும்போது ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இவங்க போய் அவங்க 2 பேரும் கூப்பிட்டுட்டு வர போகிறாங்களா? புரியுதுங்களா? அந்த எவிக்ஷன் டைமில் இவங்க உள்ளே போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வராங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவர் நம்ம அதாவது மொத்தம் 6 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொமோ போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த எவிக்ஷனில் தான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சௌந்தர்யா போயிட்டு உள்ளே போய் சம்திங் ஏதாவது பண்ணிவிட்டு வரும்போது அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்துச்சு நேற்று சண்டே எபிசோடில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, சரியான ஒரு ட்ரீட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ட்ரீட் இந்த ட்ரீட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா சும்மாவே சௌந்தர்யா ஒரு சாண்டா கிளாஸ் வேஷத்தை போட்டு உள்ளே போமா அப்படின்னு அனுப்பிச்சி விடுறதுக்கு அங்கே ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா வரப்போது ஓகே, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய அதாவது சீசன் முன்னாடி சீசனில் இருக்கிற ரன்னரை உள்ளே அனுப்பி அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது அந்த எவிக்ஷன் டைமில் அவங்கள கூப்பிட்டுட்டு வரதுக்காக சௌந்தர்யா இந்த மாதிரி அனுப்பி அப்புறமா கூப்பிட்டு வரதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நல்ல ஒரு புதுமையான முயற்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய், பார்வதி, பிரியங்கா, அதுக்கப்புறம் நம்ம தீபக், மஞ்சரிலாம் வந்திருப்பாங்க. அந்த வரிசையில் இவங்க வராங்க. ரைட். முத்துக்குமார் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ சௌந்தர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.